ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமிக் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா, 14 கீழ்கணக்கு நூல்களில் நம்ம வந்து 18 நூல்களுக்குமே வீடியோஸ் கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் பிடிஎஃப்பும் சேர்த்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் எல்லாருமே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அட்டவணையை பாருங்கள். சரிங்களா, ஸோ என்னது இந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும். ஸோ இந்த அட்டவணை பார்த்தீங்கன்னா அந்த 18 நூல்களில் இருக்க பாடல் எண்ணிக்கை எத்தனை, அதோட ஆசிரியர் யார், பொருள் என்ன, காலம் என்ன, சமயம் என்ன, இதெல்லாம் சேர்ந்து தொகுத்து கொடுத்துருக்கேன். சரிங்களா, இது வந்து அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குற கொஸ்டின். சரிங்களா, நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிற பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். 18 நூல்களுமே நீங்கள் ஒரே இடத்துல வச்சு பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இது ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கங்க. சரிங்களா, ஸோ இப்போ பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நூல் எதுன்னு பாருங்கள், திருக்குறள். திருக்குறளில் பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1330 குறள் இருக்குது. நமக்கு அது தெரியும். சரிங்களா, திருக்குறள் வந்து எல்லாத்துலேயுமே படிச்சிருக்கனால இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா மறக்கவே மறக்காது. எத்தனை? 1330 குறள்கள், 133 அதிகாரங்கள். சரிங்களா, அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் எவ்வளோ? 1330 குறட்பாக்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் இருக்கும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சதான். இது திருக்குறள் பார்த்திங்கன்னா என்னதுன்னா அறம் சார்ந்த நூல். சரிங்களா, அறநூல்னாலும் சரி, நீதி நூல்னாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அறநூல்னாலும் நீதி நூல்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அதனால் இது என்ன வரும்? அறம் சார்ந்த அல்லது நீதி சார்ந்த நூல்கள்னு சொல்லி இந்த திருக்குறளை சொல்லுவாங்க. ஸோ அவரோட பாருங்கள், திருக்குறளை எழுதியது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். ஸோ இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா கிமு 31ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஸோ இவரோட காலம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த நூலோட காலம் பார்த்தீங்கன்னா கிமு 31 வரும். ஸோ அது மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து பாருங்கள், இவரோட இது வந்து திருக்குறள்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவானதுன்றனால சமயம் கொடுக்கலை. சரிங்களா, ஸோ ஏன் சமயம் கொடுக்கலன்ற ஒரு கொஷின் வரும். திருக்குறள் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் பொதுவானது. ஸோ அதனால தான் கொடுக்கலை. சரிங்களா, அடுத்து பாருங்கள், நாலடியார். நாலடியாரோட பாடல் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 400. சரிங்களா, இதோட இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 4 400ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அதனால தான் இது என்னது, நாலடியாரோட பாடல் எண்ணிக்கை எவ்வளோ? 400. இதுவும் பார்த்திங்கன்னா அறம் சார்ந்த நீதி நூல்கள். ஸோ இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர்கள். இதை எழுதியவர் யார்? சமண முனிவர்கள். இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த. சரிங்களா, நாலடியார் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். சரிங்களா, இது வந்து என்னது, சமண சமயத்தை சார்ந்தவர் தான் இந்த சமண முனிவர்கள். அடுத்து நான்மணிக்கடிகையில் பாருங்கள், 104 பாடல்கள் இருக்குது. நான்மணிக்கடிகையில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 104. இது எவ்வளோனா அறம் சார்ந்த நூல். ஃபஸ்ட்டு இருக்க 11 பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த நூல். சரிங்களா, அடுத்து இருக்க 6 பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நூல். அதுக்கடுத்து ஒரே ஒரு புறநூல் தான் இருக்கும். என்னது, களவழி 40ன்ற ஒரே ஒரு புறநூல் தான் இருக்கும். ஸோ நான்மணிக்கடிகை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விளம்பி நாகனார். ஸோ இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னா வைணவ சமயத்தை. ஸோ இவரோட நூற்றாண்டு வந்து நமக்கு கொடுக்கல புக்கில். சரிங்களா, ஸோ முதுமொழி காஞ்சியோட பாடல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 100. சரிங்களா, முதுமொழி காஞ்சியில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 100 பாடல்கள் இருக்குது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அறம் சார்ந்த நூல் தான். எழுதியவர் யார்? கூடலூர் கிழார். சரிங்களா, முதுமொழி காஞ்சி எழுதியவர் கூடலூர் கிழார். ஸோ இவரோட நூற்றாண்டும் கொடுக்கல, சமயமும் கொடுக்கல. சரிங்களா, அதுக்கடுத்து பாருங்கள், பழமொழி 400. பழமொழி 400 எத்தனை பாடல்கள்? பேர்லேயே இருக்குது. பழமொழி 400னா என்னது, 400 பாடல்கள். இது என்னது, அறம் சார்ந்த நூல்கள் இதுவும். ஸோ இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். பழமொழி 400ஓட ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவரோட காலம் பார்த்திங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. இவர் என்னதை சேர்ந்தவர்? சமண சமயத்தை சேர்ந்தவர். அதுக்கடுத்து பாருங்கள், திரிக்கடுகம். திரிக்கடுகத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பாருங்கள், 100 பாடல்கள். திரிக்கடுகத்தில் எத்தனை பாடல்கள்? 100 பாடல்கள். இந்த பாடல்களும் ஆசிரியரும் ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா, வேறு எது படித்தாலும் படிக்கலைனாலும் பாடலையும் ஆசிரியரையும் ரொம்ப தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடிக்கடி கொஸ்டின்ஸ் இதில் இருந்து தான் கேட்குறாங்க. ஒவ்வொரு சமயம் பார்த்திங்கன்னா சமணம், வைணவம், சைவம், ஸோ இந்த சமயத்தில் இருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரேராக தான் இந்த நூற்றாண்டுன்றதே கேட்பாங்க. அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த பாடல்களோட எண்ணிக்கையும் ஆசிரியரும் படிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா, படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் படித்து வச்சுக்கோங்க. திரிக்கடுகத்தில் எத்தனை பாடல்கள் இருக்குன்னா 100 பாடல்கள். ஸோ இதுவும் அரசார்ந்த நூல்கள் தான். சரிங்களா, இதுவும் பார்த்திங்கன்னா அறம் சார்ந்த அல்லது நீதி நூல்கள்னு சொல்லுவோம். ஸோ இதை எழுதியவர் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லாதனார். இந்த நூல் எத்தனாம் ஆண்டு? 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. ஸோ இது என்னது, வைணவத்தை சேர்ந்தது. சரிங்களா, வைணவத்தை சேர்ந்தவர் தான் நல்லாதனார்.
அடுத்து பாருங்கள் ஏழாதி. ஏழாதியில் பார்த்தீங்கன்னா 80 பாடல்கள் ப்ளஸ் 1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து பாடல். சரிங்களா, ப்ளஸ் 1ன்றது கடவுள் வாழ்த்து பாடல். ஒவ்வொரு இதில் கேட்பாங்க, கடவுள் வாழ்த்து நீங்களாக இதில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படின்றப்ப நீங்கள் எத்தனை 80ன்னு போடணும். சரிங்களா, மொத்த பாடல்கள் கேட்டால் 81ன்னு போடணும். ஸோ அடுத்து பாருங்கள், இது என்னென்னா அறம் சார்ந்த நூல். இதுவும் பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்த நூல். இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார். சரிங்களா, ஏழாதி 80 ப்ளஸ் 1 பாடல்கள் அறம் சார்ந்த நூல். இதை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனிமேதாவியார். ஸோ இவரோட இந்த நூலோட காலம் பார்த்தீங்கன்னா எத்தனை 5ஆம் நூற்றாண்டு. சரிங்களா, மேக்ஸிமம் நூலோட காலமும் அந்த ஆண்டோட அதாவது அந்த ஆசிரியரோட காலமும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் இயற்றிய நூல்ன்றனால ஸோ 5ஆம் நூற்றாண்டு அப்படின்ற மாதிரி மென்ஷன் வரும். சரிங்களா, அது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து பாருங்கள், சமண சமயத்தை சார்ந்தவர். கனிமேதாவியார் சமண சமயத்தை சார்ந்தவர். அதுக்கடுத்து பாருங்கள் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையில் எத்தனை 100 பாடல்கள் இருக்குது. அறம் சார்ந்த நூல்கள். பெருவாயின் முள்ளியார் தான் இதோட ஆசிரியர். ஆசாரக்கோவையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருவாயின் முள்ளியார். இவர் கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரும் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தை சார்ந்தவர். என்னது, சைவ சமயத்தை சார்ந்தவர். இன்னா 40. ஸோ பேர்லேயே இருக்குது. இதுலேயும் 40 பாடல்கள். இது அறம் சார்ந்த நூல்கள். இது இன்னா 40 எழுதியவர் யாருன்னா கபிலர். இன்னா 40 எழுதியவர் யார்? கபிலர். ஸோ இங்கே பாருங்கள், இன்னா 40 இது வந்து எத்தனைனா 4ஆம் நூற்றாண்டுன்னு வரும். ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா, இன்னா 40 இத்தனை வரைக்கும் 5ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ என்னதுன்னா இன்னா 40 பார்த்தீங்கன்னா 4ஆம் நூற்றாண்டுன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தை சேர்ந்தது. அடுத்து பாருங்கள் இனியவை 40. ஸோ 40ன்னு வர்றது எல்லாமே எத்தனை பாடல்களாக இருக்கும்? 40 பாடல்களாக தான் நமக்கு இருக்கும். ஸோ இது என்னது, அறம் சார்ந்த நூல்கள். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 11 அறம் சார்ந்த நூல்கள் முடிஞ்சு. சரிங்களா, 15 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் அறம் சார்ந்து இருக்குது. அந்த அறம் சார்ந்த நூல்கள் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. அடுத்து பாருங்கள் இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூதஞ்சேந்தனார். ஸோ இவரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, நூல் அதாவது இனியவை 40 நூல் என்ன நூற்றாண்டுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. இந்த ஆசிரியரோட நூற்றாண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட காலம். சரிங்களா, இப்போ எப்படி திருவள்ளுவருக்கு கிமு 31ன்னு இருக்குது, அந்த மாதிரி பூதஞ்சேந்தனரோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்த நூலோட காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டுன்னு வரும். சரிங்களா, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சைவ சமயத்தை சேர்ந்தது. அடுத்து பாருங்கள் கார் 40. கார் 40ல் 40 பாடல்கள் இருக்கும். ஸோ இது வந்து அகம் சார்ந்த என்னது, அகம் சார்ந்த நூலுன்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா, அறம் சார்ந்து 11 நூல்கள் தான். அந்த 11 நூல்களுமே பார்த்துட்டோம். இப்போ அகம் சார்ந்த நூல்கள். ஸோ அகம் சார்ந்த நூல்களை எழுதியவர் என்னது, கார் 40 எழுதியவர் பாருங்கள் யார்? கண்ணங்கூத்தனார். கார் 40 எழுதியது யார்? கண்ணங்கூத்தனார். ஸோ என்னது, இந்த நூலோட ஆண்டு பார்த்திங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்கள் களவழி 40. ஸோ களவழி 40 பார்த்திங்கன்னா 40 பாடல்கள். இது பார்த்திங்கன்னா புறத்தை சேர்ந்தது. சரிங்களா, அதாவது 15 கீழ்கணக்கு நூல்கள்லேயே புறம் சார்ந்த நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40. வேறு எந்த நூலுமே புறம் சார்ந்து இருக்காது. இங்கே இந்நிலை இருக்கும் புறம் சார்ந்து. சரிங்களா, இந்நிலை வந்து 15 கீழ்கணக்கில் இருந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு பதில் தான் கைநிலைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா, அப்படின்றப்ப நமக்கு இது வந்து கணக்கில் வராது. அதாவது கீழ்கணக்கு நூல்களில் புறம் சார்ந்து இருக்கிற ஒரே ஒரு நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா களவழி 40. ஸோ யூனிக்கான இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அந்த களவழி 40ஓட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார். சரிங்களா, பொய்கையார் தான் களவழி 40ஓட ஆசிரியர். ஸோ இந்நிலையை இயற்றியது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார்னு தான் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாகவே கொடுத்துருப்போம். நீங்கள் அதிலேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். சரிங்களா, பிளேலிஸ்ட் அதாவது பாலமேடு டிஎன்பிஎஸ்சி அகாடமி பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே அதாவது 15 கீழ்கணக்கு நூல்கள் பகுதி ஆனே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். சிலபஸ் வைஸ் 15 கீழ்கணக்கு நூல்கள். சரிங்களா, சிலபஸ் வைஸ் தமிழ் பகுதி ஆன்னு சொல்லி இருக்கும் பிளேலிஸ்ட்டில். ஸோ பார்க்காதவங்க அதில் போய் பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, பார்த்துட்டு கடைசியாக அதை பாருங்கள். அப்போ தான் இல்லாட்டி இதை பார்த்துட்டு கூட நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ கார் 40 பார்த்துட்டோம். சரிங்களா, களவழி 40 பாருங்கள். களவழி 40 பார்த்தீங்கன்னா புறம். சரிங்களா, இதுவும் பார்த்துட்டோம். புறத்தை சார்ந்த ஒரே ஒரு நூல் எதுனா களவழி 40. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 50. ஸோ 5 50 பார்த்தீங்கன்னா எத்தனை பாடல்கள்? 50. ஸோ 50ன்னு வந்தால் 50 இதுலேயே நமக்கு அந்த ஹெட்டிங்லேயே இருக்குது நமக்கு 50ன்றது. ஸோ பாடல் எண்ணிக்கை நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். இது என்னென்னா அகம் சார்ந்த நூல்கள். இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொறையனார். ஸோ காலம் பாருங்கள் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது.
அடுத்து பாருங்கள் 5 70. ஸோ இதில் 70ன்னு வந்துருச்சு. ஸோ பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 70. இதுவும் அகம் சார்ந்த நூல். இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவாதையார். ஸோ இது எத்தனாம் நூற்றாண்டு? கிபி 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து திணைமொழி 50. திணைமொழி 50. 50லேயே வந்துருச்சு நமக்கு 50 நூல். அடுத்து அகம் சார்ந்தது. ஸோ இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் சேந்தனார். ஸோ இதோட காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. அடுத்து திணைமாலை 150. எத்தனை பாடல்கள்னால் 150 பாடல்கள். ஸோ இது அகம் சார்ந்த நூல்கள். இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கனி மேதாவியார். ஸோ இதோட காலம் பார்த்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. இது என்ன சமணத்தை சேர்ந்ததுன்னா இது என்ன சமயத்தை சேர்ந்ததுன்னா சமண சமயத்தை சேர்ந்தது. ஸோ மற்ற மேலே இருக்கிறதுக்கெலாம் சமயம் வந்து கொடுக்க கிடையாது. சரிங்களா? ஸோ என்னது திணைமாலை 150ஓட சமயம் என்னன்னு கேட்டாங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தது. அடுத்து பாருங்கள் கைநிலை அல்லது இந்நிலை. ஏன் 2 கொடுத்துருக்காங்க? அப்போ 19 நூல் வரும்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்குலாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கைநிலைன்றது வந்து அதாவது கைநிலைன்றது தான் உண்மையான 18 நூல்களில் ஒன்று. சரிங்களா? இந்நிலைன்றது கைநிலைன்ற ஒரு நூல் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்நிலைன்றது தான் 18 நூலில் சேர்த்துருந்தாங்க. அதை வந்து நான் ஒரு ப்ரீஃபாகவே வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். ஸோ இந்நிலை வந்து அதுக்கப்புறம் இந்நிலை வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் சேராதுன்னு அதுக்கப்புறம் இந்த கைநிலை வந்து இதுதான் உண்மையான நூல் அப்படின்னு கண்டுபிடிச்சி சேர்த்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கைநிலைனா என்ன, இந்நிலைனா என்னன்னு. சரிங்களா? ஸோ 18 நூலில் உண்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கைநிலை தான். இந்நிலைன்றது போலியானதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது அங்கே பாருங்கள் கைநிலையில் பார்த்தீங்கன்னா 60 நூல்கள் இருக்குது. இந்நிலை பார்த்தீங்கன்னா 45 நூல் தான் இருக்குது. இந்த 60 நூலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த 60 பாடலும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 60 பாடலில் பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்கலாம். 60 பாடல்கள்னால் 60 பாடல்களுமே உங்களை படிக்க சொல்லலை. பாடல்களோட எண்ணிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா கைநிலையில் இருக்கிறனால 60ன்னு கொடுத்துட்டு இந்நிலை 45 கொடுத்துட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காண்டி கொடுப்பாங்க. ஸோ நம்ம கைநிலை 45ன்னு போட்டக்கூடாது. கைநிலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோ? 60. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் இந்த கைநிலை பார்த்திங்கன்னா என்னது? அகனம் சேர்ந்த நூல்கள். இந்நிலை பார்த்திங்கன்னா புறம் சேர்ந்த நூல்கள். இந்நிலை பார்த்திங்கன்னா போலியானதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் கைநிலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் போதும். இந்நிலை வந்து சேஃப்டிக்கு படித்து வச்சுக்கோங்க. ஸோ கைநிலையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புல்லங்காடனார். இந்நிலையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார். சரிங்களா? பொய்கையார் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். களவழி 40 ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார் தான். அப்போ ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதோட காலம் பார்த்திங்கன்னா கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஸோ 18 நூல்களுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு ஹெட்டிங்கே நம்ம வந்து முடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம பகுதி 6 பார்த்திங்கன்னா 2 டாபிக் முடிச்சிருப்போம். இப்போ 17 கீழ்கணக்கு நூல்கள் இதோட 3 டாபிக் நம்ம முடிஞ்சு என்னது 52 டாப்பிக்கில் 3 டாபிக் நம்ம ஃபுல்ஃபில்லாக முடிச்சிட்டோன்ற ஒரு திருப்தி கிடைக்கும் நமக்கு. ஸோ இதிலிருந்தே பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? கொஸ்டினே பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் சிலபஸ் வைஸ் படிக்கிறது ரொம்ப 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 பெஸ்ட்டு. இந்த குறுகிய காலத்தில் சிலபஸ் வைஸ் படிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. சரிங்களா? ஸோ 3 டாபிக் முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு டாபிக் தான் இருக்குது. பகுதி ஈல பாரதியார் வந்து ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ மீதி இருக்கிறதையும் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெடியூலில் பார்த்திங்கன்னா சண்டே வந்து போட்டிருந்தோம். சரிங்களா? சண்டே வந்து முடிஞ்சால் டெஸ்ட்டு வைக்கிறேன். இல்லாட்டினா அந்த இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் டெஸ்ட்டு பின்னாடி அனௌன்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ டெஸ்ட் நடக்கலேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இல்லாட்டி நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இப்போ நடந்த வரைக்கும் கூட இருக்கிறத கூட நான் என்னென்னு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் கூகுள் ஃபார்மில் டெஸ்ட்டு வைக்கிறேன். பிடிஎஃபாகவும் டெஸ்ட்டு வைக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா பிடிஎஃபாக இது கூகுள் ஃபார்மில் வச்சோம்னா நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்து விடலாம். ஸோ அப்படின்றனால நான் பிடிஎஃப் முடிஞ்ச அளவுக்கு கூகுள் ஃபார்ம்லேயே வைக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கெடியூல் முடிக்கிற வரைக்கும். சரிங்களா? ஸோ ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வேணால் வைக்கிறேன். மீதி இந்த ஸ்கெடியூல் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கெடியூலை ஃபுல்லாக முடிச்சுட்டு பிடிஎஃப் டெஸ்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் 17 கீழ்கணக்குகள் ஃபுல்லாக முடிஞ்சு. இன்னும் பார்த்திங்கன்னா அடுத்து இந்த மேக்ஸில் கொஞ்சம் தான் இருக்குது. மேக்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம அப்பைக்கு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.